என்னத்த பேச? நம்ம வந்து சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம். இவனை என்னதான் எடுக்க சொன்னாலும் ஒழுங்கா எடுக்க மாட்டான். இங்க ஆயிருந்துட்டு இங்க கழுவ வராங்க. தண்ணி இல்ல. இது மூலிகை தண்ணி, இது உனக்கு தண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னா சமணர் படுக்கை வந்திருக்கோம். இங்கிட்டு இல்ல சமணர் படுக்கை, இங்கிட்டு இருக்கு. சிலை இது மகவர். இந்த கிபி ஆண்டில் வாழ்ந்தவர் இங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. புடவை இருக்கு, மேல இருக்கு, போய் பார்க்கலாம். கிபி நூற்றாண்டு அது வாழ்ந்தவங்க வாழ்ந்து சாமி மலையில் இருந்தது. இந்த சாமி கருப்பு சாமி மலையில் இருந்தது. அவர் வெள்ளைக்கார ஆட்சியில் மேற்கு கோவர வாசலில் பூஜை போட்டு வந்திருக்கேன். பூஜை போட்டு வரவே நம்ம மீது வரான்னு சொல்லி ஒரே பிடிங்கி வச்சிட்டாரு கருப்புசாமி. அப்போ அங்கேருந்து கண்ணாடி பார்த்து கருப்புசாமி இறக்கி வைக்கணும்னு வெள்ளைக்கார காலத்தில் இறக்கி வச்சு அங்கிருந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சது கீழே வச்சுருக்காங்க. சாமி மேலே இருந்தது. அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. மலையில இருந்த சாமி இது. இது வந்து கரடி. கரடியா? கரடி கரடி கரடினா கரடி ஏதா கரடி கரடினா முடி சமத்துக்கிட்டு மனுஷ மாதிரி கால் வச்சுக்கிட்டு கரடி கரடி தெரியல. கரடி கரடியா? கரடி கரடினா கரடி. சரி சரி சரி. கரடி வந்து கரடினா ஆடு மாடு. சரி சரி. இது கரடி. கரடியா? கரடி வந்து தண்ணி மோந்து தண்ணியில மோந்து அது இந்த வேளாண் கிழவியும் பெரியாமலுக்கு வாழ்ந்துருக்காங்க. சாமி தண்ணி கொடுத்து பிரசாதம் கொடுத்து அவசியம் பண்ணி இருந்திருக்காங்க. இங்கிருந்து கால் தண்ணி மோந்துக்கிட்டு அங்கே போய் புனிதமான இடத்துல இந்த மாதிரி தண்ணி மோந்து போயிருக்கு. தண்ணி மோந்து போய் கையில் கொடுத்துருக்கு. கிழவிட்டு பெரியாமலுக்கு சாமிக்கு அவசியம் பண்ணி கால் தண்ணி ஊற்றி அவசியம் பண்ணி செத்த சின்ன வயது மாதிரி காலி பறி கொடுத்து சோறாக்கி சாப்பிட்டுருக்காங்க. அவங்க சாப்பிட்டு காலி சுற்றி கொண்டு விட்டாங்க. இந்த மாதிரி புனிதமான இடத்துல இந்த மாதிரி போட்டோ எடுக்கலாமா? கேட்க மாட்டீங்களே. யாரு கேட்கறது? கேட்க மாட்டேங்கிறாங்க. இது பரவாயில்ல, இது பரவாயில்ல. வீடே இல்லையா? இங்க வந்து கட்டி விட்டுருக்காங்க. ஏய் காசு 1000 கொடுத்தோம். எத்தனை பேர் வரா? எத்தனை பேர்? இங்கேயா? இங்கதான் வரா. இங்க போறோம். அப்ப புருஷன் முன்னாடின்றீங்க? புருஷன் முன்னாடி காசு 1000 கொடுத்தோம். இந்த பொம்பளை வரா. முன்னாடி எடுப்பாங்க. போட்டோ எடுப்பாங்க. இங்க வந்து என்ன போட்டோ எடுத்து நெட்ல போடுறாங்க. நெட்ல அனுப்புறாங்க. ஐயா திருவிழா பத்தி சொல்லுங்க. ஆமா, இங்க என்ன லைட்லாம் கட்டிட்டு இருந்தாங்க வரும்போது பார்த்தோம். திருவிழா வந்து மார்கழி 10 இங்கிலீஷ். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை திருவிழா. இந்த வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை திருவிழா. எத்தனை நாளைக்கு? ஒரு நாள் மட்டும். ஒரே நாள் நைட்டா? என்ன செய்வாங்க திருவிழால? ஆடர் பாடல் தஞ்சாவூர் இருக்காரு. ஆடர் பாடல் வச்சிருக்காங்க. பாடல் தானா? சிறுவா 2 லட்சம் சிரிப்பு பாரு. யார் யார் வரா? பொம்பளையால வரா? பொங்கல் பொங்கலா? என்ன கருப்புசாமி பொங்கல்னா என்ன? பாடு பூசை மீனாட்சி அம்மா. அங்க மீனாட்சி கோயில்ல இருந்து வருமா? அது தொடர் மீனாட்சி பட்டு ஆமா. பட்டு 2 மூணு பட்டு 2 மூணு கொடுத்தாரு. இவரு பேசுறது நமக்கு 2 மூணு கொடுத்தாரு பட்டு. சரி சரி. அவருக்கு பிள்ளை இல்ல. சொல்ற புரியலையா? அவருக்கு பிள்ளை ஆம்பளை பிள்ளை இல்ல. வயசாயிருச்சு. உங்க சாமி கும்பிட்டு இதை விட்டுட்டு தேவரை பார்த்துக்குங்க. தேவரை பார்த்துக்குங்க. இந்த இடம் பூரா இப்போ பட்டு பொண்ணு பாரு. பட்டு கடைசி நாடு. இது கடைசி நாடு. அது அங்க அது கடைசி நாடு. இது கடைசி நாடு. அது தக்க திருநாட்டுக்காரு. கடைசி நாட்டுக்காரு. சரி, மேல போய் நாங்க பாட்டு வரோம். உட்காந்துருங்க, பேசுவோம். கடைசி நாடு. சரிங்க. நாங்க 6 வீட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். யார் வேணா? 6 வீடு. இந்த வீட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி அவங்க சட்டம் போட்டு விட்டாங்க. மேற்கு சிம்மக்காரங்க சட்டம் போட்டு சரிக்கு போயிடறாங்க கீழே. இப்ப கீழே ஐயா சொன்னலாம் கேட்டீங்களா? ஏதாவது வழங்குச்சா? ஏதோ இது பெருமையை பத்தி சொல்லிட்டு இருந்தாப்ல. கரடி கரடி அது கரடி இல்ல கரடி. இங்க வந்து படி போட்டிருக்காங்க. ஏற முடியல. ஒரு சில சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கனால இலக்கிது.
இந்த இதுக்கே வந்து இன்னும் இழைக்குது, இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. கேட்டால் இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குன்றாங்க. நம்மகிட்டே நடந்து போகும். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க பின்னாடி. வேற என்னமோ பண்ணுறாங்க, பக்கத்தில் போய் பார்ப்போம். ஏய் அதே ஜூம் பண்ணுறத மாரி நம்ம போய் பக்கத்தில் போய் பார்ப்போம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் அவ்வளோ தூரம் தான் வந்திருக்கோம். இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குது. சண்டே இந்த மாதிரி எங்கேயா போனால் நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக வராங்க. நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் தெரில. அங்கே பாருங்க பாதை எப்படி இருக்குன்னு முடியல. பார்த்தீங்களா சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க. ஏய் கமாண்ட் தம்பி, கமாண்ட் ரைஸ் பண்ணக்கூடாது தெரியுமா? நம்ம நண்பர் தான் சமணர் இருக்கிறதுனால ஏதோ யோகா பண்ணிட்டு இருக்காப்ல. அது ஏன் அவர் அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னா பின்னாடி வருங்க மல்லாக்க படுக்காசனம். அவர் பின்னாடி ஒரு இயற்கை ஊற்று. அவே வாய்க்கு வந்து பேசுறேன். மூலிகை தண்ணி. இது மூலிகை தண்ணி, இது உனக்கு தண்ணி. தான் மேலே வந்தோம். எல்லாம் மூச்சு அடைக்குதுன்னு சொல்லி கேமராக்கு பின்னாடி இருக்காங்க. நான் மட்டும்தான் வந்து தைரியசாலி இங்கே உட்காந்துருக்கேன். வியூவை பார்த்தா வந்து என் கண்ணுக்கு தெரியுது, கேமராவில் தெரியுதான்னு தெரில. ஆனால் எதுக்கு நான் இப்போ இங்கே கிளம்பி வந்தேன், எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன், எதுவுமே தெரில. என்ன தெரில, பின்னாடி இருந்து சவுண்ட் விடுறாங்க எல்லாரும். பாரு தம்பி, அங்கே பாரு ஸ்னோ வந்துக்கிட்டு இருக்கு. கொடைக்கானலுக்கு போகணுன்னு வச்சுக்கோ, இதுவே வந்து எவ்வளோ 2500 ஆகும். 50 ரூபாய்க்கு கூட்டு வந்திருக்கேன் நான். முடியுமா? காற்று சிலு சிலுன்னு அடிக்குது, செம்மையாக இருக்குது. இதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கும் தெரில. அங்கே பாருங்க மரத்துக்கு பின்னாடி என்னமோ பண்ணுறேன். அவனையும் பாருங்க, அவனுக்கு பின்னாடி இன்னொருத்தவங்க தெரியுறாங்க, அதையும் பாருங்க. எதுக்கு இந்த மலைக்கு வராங்கன்னே தெரிலங்க. இந்த மலையில ஏறுறதுக்கு நம்மளுக்கே மூச்சாங்குது. நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தா தெரியுதாரா, சொட்ட முட்டை, அவர் ஏறி வந்துட்டு இருக்கா. இந்த காட்டு பகுதிக்குள்ள வந்து நாங்கள் போக போகிறோம். ஆமாம், அவனைய புது செருப்பு எடுத்து இங்கே கூட்டு வந்துருக்காங்க. 10 ரூபாய் போல செருப்பு. யாருன்னா என் செருப்புக்கு அந்த காரணம் இவரு. இந்த செருப்பு ஏன் போட்டு வந்தீங்கன்னா, இங்கே வந்து சரக்கு அடிக்கிறாங்க நண்பர்கள். சரக்கு அடிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா சண்டைக்கு வருவாங்க. இந்த இவன மாதிரி ஆட்கள்லாம் ஈன்றாங்க. இதெல்லாம் வந்து தம்பி வரும் தம்பி, பார்த்துக்கோங்க. ஸ்டூடியோவா? நானும் ஒரு நாள் பெரிய ஆளாக அப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏடா உண்மையை சொன்னா சிரிக்கிறான் என் நண்பர்களே. நம்மள ஒரு அந்த ஐயா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராப்புல. அவரை காட்டுறேன் பாருங்க. யாருன்னா அந்த சொட்ட மண்டை, வேற யாரும் இல்லை. அவருக்கு கேட்டா என்னைய செருப்பால அடிக்க போறாரு. மேல என்ன இருக்கு செம்மலு? மேல வந்து அதுக்கு மேல வந்து அணையா விளக்கு ஒண்ணு இருக்கான். இது வந்து அது என்ன ஊருவனே இல்ல, அவன் என்ன ஊர் நினைச்சான்? அந்த அணையா விளக்கு திருவண்ணாமலை விளக்கு தூணா, திருவண்ணாமலை நினைச்சு இப்ப நம்மளுக்கு அந்த ஜோதியை காட்ட சேமல் வந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க விளக்கு எரியாதான், ஏன்னா இங்க விளக்கு அணைய போதான். இங்க வந்து என்ன சொல்றது, இங்க ஆயிருந்துட்டு இங்க கழுவ வராங்க. தண்ணி இல்ல. சேமல் ஒண்ணு சொன்னாரு, அதை காட்டுவோம். என்னன்னா எது கையை காட்டு. அந்த தெரியுதுல, அந்த மலை வந்து திருப்பரங்குன்றம் மலையா, இது மதுரை சிட்டியா அப்படின்னு நம்மால் சொன்னாப்ல. எது கொடைக்கானலுக்கு போறாங்கன்னே தெரியலங்க. பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு. கொட்டுட்டு கொடைக்கானல் அந்த இருக்கு பாருங்க, அதான் சூசைட் பாயிண்ட். இங்க பாத்தீங்களா, வியூ தெரியட்டும், இன்னும் வியூ தெரியட்டுன்றாங்க. வியூ தெரியாதீங்கன்னக்குள்ள வந்து நாளைக்கு போலீஸ் வந்து என்னைய தேடும். சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. அங்க ஒருத்தவங்க நம்ம உயிரை காப்பாத்துறக்காண்டி போராட்டிட்டு இருக்காங்க. அவரை போகாதீங்கன்னு எல்லாரும் தடுக்கிறாங்க. ஆனா அவருக்கு
ஏதோ காட்டுறாரு சேமல். என்னது நாகமலை புதுக்கோட்டை? இது நாகமலை புதுக்கோட்டை, இது வத்தலகுண்டு, அது தேனி, அது மதுரை. அவ்வளோதான். ஜூம் பண்ணு, நல்லா ஜூம் பண்ணு. தம்பி ஆயிருன்ட்டு கழுவ போறாப்புல, தெரியுதா? இங்க அதுக்கு தான் வராங்க எல்லாரும். டேய் தூக்கி விடுங்கடா எல்லாரும். உதவி செருப்பு கீழே உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ முயற்சி பண்ணி ஏறுறது எதுக்கு? ஒரு லைக்கை போட்டீங்கன்னா கொஞ்சம் வியூ பாயிண்ட் இல்லை, வியூஸ் போகிறதுக்கு. சூரியன் மறைய போகுது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, எல்லாரும் கீழே இறங்கிட்டு இருக்காங்க, நாங்கள் இப்போ மேலே இறங்கிட்டு இருக்கோம். அந்த சேமல் சொன்ன அந்த ஒலிக்கு நம்ம வந்துட்டோம். ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, இவர் வத்தாத ஊத்து இருக்குன்றாரு. மாமா படுத்துட்டாரு, நம்மளை பார்க்க வந்த மாமா படுத்துட்டாரு. வத்தாத ஊத்தா எல்லாம் வந்து ஃபுல்லாக இங்கே உனக்கு போய் வச்சுருப்பாங்க. வத்தாத ஊத்துன்றான். இல்லை மீன் இருக்கோ, தவளை தான் இருக்கு. இது வத்தாத ஊத்தா போய் சொல்கிறாங்க பாருங்க. அங்கே பாருங்க வியூ பாயிண்ட்டை, கொடைக்கானல் மலை இருக்கு அங்கிட்டு. நம்ம இவ்வளோ தூரம் மூச்சு வாங்கி வந்ததுக்கு பிரயோஜனமா இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு மேலே இருங்க, நான் ஜூமை குறைச்சி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அந்த சேமல் சொன்னார்ல, இந்த தீ வந்து இதில் ஏற்றுவாங்களாம், கார்த்திகை தீபம். தெரியுதா? செம்மையாக இருக்கு. இந்த ஒரு பாறை இருக்கும் கொடைக்கானல், அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. ரெண்டு இல்லை நிறையாவே இருக்கு. பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. செம்மையாக இருக்குங்க. ஆனால் அந்த ஐயா சொன்னார், இந்த மலைக்கு பின்னாடி வந்து இந்த சமணர்கள்லாம் வந்து இங்கே தான் வந்து இந்த யோகா பண்ணுறது, கொஞ்ச நாள் வந்து இதுக்கு கீழே தான் தங்கியிருந்தாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரில. சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். செய்திகளுக்காக மகேஷ், அப்புறம் வந்து டீம். இவர் தான் கேமராமேன், இவரும் கேமராமேன். காமிக்க வேண்டிய எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே காமிக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு என்னை கீழே தள்ளி விடுறதுக்கு பிளான் போடுறேன். நான் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.